இப்ப வரைக்கும் அதே ட்ரெண்டிங்ல ஏஆர் ரஹ்மான்னா அவரோட தனி பாதை. அவர் ஏற்றம், இறக்கம் இல்ல அப்படியே தான் தொடர்றாரு அவரு. ஆமா. அப்படி அனிருத் இருக்கக்கூடிய வந்த பிறகு ஏஆர் ரஹ்மானுடைய மதிப்பு ஒண்ணும் குறைஞ்சல மியூசிக்ல. ஆமா, ஆ. ஆமா. இல்ல அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரசிகர்கள் ம், இருக்கிறாங்க. ம், இப்ப இளையராஜா ரசிகர்கள் ரகுமானை ஏற்காதவர்கள் இருப்பாங்க. ஏஆர் ம். ரகுமானை ரசிக்கிறவங்க அனிருத்தை மறுப்பவர்கள் இருப்பாங்க. ம், இது ம், வந்து ம். அரசியல் கட்சி வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது மாரி, ம், இசையிலையும் கூட வந்து இந்த மாரியான ரசிக சண்டை என்பது ம், ம். ரசனையினுடைய வளர்ச்சி தான் அது. ஓகே. ரசிகர்கள் சண்டை போட்டுக் கொள்வதன் மூலமா கலை வளரும். ம், ம், அது வந்து சும்மா ஒரு உரிமை சண்டை தான். ம். எங்க ஆளு எப்படி பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா? ம், அப்படின்னு ம், சொல்ற உரிமை சண்டை தான். ம். இப்ப இவர் சொல்வது என்னன்னா, அரசியல் ரீதியாக சில கலைஞர்களை ஓரங்கட்டுகிறார்கள். இப்ப நீங்க ம். கடந்த காலத்துல மிக புகழ்பெற்ற பாடகியாக இருந்த வாணி ஜெயராம், சமீபத்தில் ம். மறைந்தவர். அந்த வாணி ஜெயராம் வந்து மும்பையில் வந்து தொடக்கத்தில் இசை பயின்று அவங்க வந்து வேலூர்காரவங்க. அவங்களுடைய ஓகே. இயற்பெயர் வந்து கலைவாணி. அவங்களுடைய கணவர் வந்து டெல்லியில் அன்றைய மும்பையில் வேலை பார்க்குறாரு. ம். அப்போ பாலிவுட்டில் வந்து பாடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இவருடைய குரல் வளத்தை பார்த்துட்டு ஒரு இசையமைப்பாளர் வந்து வாய்ப்பு தர்றாரு. ம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்தியில் பாடக்கூடிய பின்னணி பாடகிகளில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய மார்க்கெட் பெரிய வீழ்ச்சியாயிரும் இந்த குரலுக்கு முன்னாடியே. இந்த காந்த குரலுக்கு முன்னாடி நிற்க முடியாது என்ற சிக்கல் வருகிற போது ஸ்டூடியோவுக்குள்ளே புகுந்து அவர்களை மிரட்டியிருக்காங்க. வாணி ஜெயராம் வந்து பாடிக்கொண்டிருக்கிற போதே ஸ்டூடியோவுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து, எப்படி நீ வந்து தமிழ்நாட்டுக்காரி ஒருத்தியை வந்து இங்கே வந்து பாட வைக்கலாம் அப்படின்னு மிரட்டப்பட்டார். அதற்கு பின்புதான் அவர் தமிழிலே பாட தொடங்கினார். மிகப்பெரிய புகழ்மிக்க பாடகியாகலாம் வாணி ஜெயராம் இருந்தாங்க. தேசிய விருதெல்லாம் பெற்ற ஒரு பெரிய பிரபலமான பாடகி அவங்க இருந்தாங்க.